தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையம் மன்னா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி. தென்தில்லை மன்றனில்லாடி போற்றி, இன்றனக்காரமுதமானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநனாவுடையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஒளிமலி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிதிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. கொள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தவ முனிவேர் வாகீசர் வாய்மெதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாமல்ல ஈர்த்தென்னை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார்மொழி எம்மையுடன் அமர் திருநனாவுடை பெருமானது திருவிடித்தாமர்களை மணமொழி மேகலாலே வணங்கி, அடியேனை இந்த சென்னரிலே ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவிடித்தாமர்களை மணமொழி மேகலாலே வணங்கி, இந்த சிவப்பிரகாச ஞான சிந்தனையை செவிமடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவிடித்தாமரைகளையும் மணமொழி மேகலாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய உமாபதி சிவனார் அருளி செய்த சிவப்பிரகாசமாகிய ஞானப்பணுகளை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் நமக்கு திருவருள் வாய்க்கு பெற்று இருக்கிறது. அந்த வகையிலே திருவருளையும் குருவருளையும் நீள நினைந்து நாம் கடந்த வகுப்பில் சிவப்பிரகாசத்தினுடைய 73வது பாடல் வரை நாம் சிந்தித்து நிறைவு செய்திருக்கின்றோம். அதாவது ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. இங்கே 73வது பாடல் ஆன்ம சுத்தி என்கின்ற தலைப்பில் ஆன்ம சுத்தியாவது யாது என்பதை நாம் சிவதரிசனம், ஆன்ம சுத்தி, சிவதரிசனம், ஆன்ம சுத்தி, சிவ யோகம், சிவ யோகம் ஆகிய மூன்றும் சேர்ந்து இங்கே என்ன சொல்கிறாரு, ஆன்ம சுத்தி என்கின்ற தலைப்பில் நமக்கு அந்த 73வது பாடலிலே நின்மல துரியம், நின்மல துரியம் என்கின்ற அந்த அவத்தை, 4வது அவத்தை, சுத்த அவத்தையில் 4வது அவத்தையை நாம் அந்த போன பாடலை நம்ம சிந்தித்தோம். இறைவனது கருணை முன்னின்று அருள் செய்ய நம்ம 74வது பாடலிலே இருந்து தொடர்ந்து சிந்திக்க முற்படுகின்றோம். பாடல் பாருங்க. உரைதரும் உணர்வும் அன்றி ஒரு முதல் உளது என்று இங்கு அறைகுவது என் எண்ணில் அண்ணல் அருளெனும் அதுவே அன்றி. நிறையொளி முதலது அன்றி நின்றிடா நிமலனாகும் இறையவன் முதல் அவன்தன் இலங்கு அருள் சக்தியாமே. மீண்டும் ஒருவர் படிக்கிறேன். உரைதரும் உணர்வும் அன்றி ஒரு முதல் உளது என்று இங்கு அறைகுவது என் எண்ணில் அண்ணல் அருளெனும் அதுவே அன்றி. நிறையொளி முதலது அன்றி நின்றிடா நிமலனாகும் இறையவன் முதல் அவன்தன் இலங்கு அருள் சக்தியாமே. இங்கே சிவசங்கராந்தவாதியினுடைய கருத்தை இங்கே சொல்லி மறுக்கிறார். இந்த பகுதி சங்கராந்தவாதியினுடைய கருத்தை மறுக்கக்கூடிய ஒரு பாடல். அதாவது ஞானமே போதும், சிவஞானமே போதும், அதற்கு மேலே பெற வேண்டியது எதுவும் இல்லை. சிவஞானம் பெற்றாவே போதும், சிவஞானம் பெற்றாவே
போதும் என்பது சிவசங்கராந்தவாதிகளுடைய கருத்து. அந்த கருத்தை மறுப்பதற்காக இந்த பாடலை நமக்கு கொடுத்திருக்கிறார். உரைதரும் உணர்வும் அன்றி ஒரு முதல் உளது என்று இங்கு அறைகுவது என். இப்படி சொல்கிறீங்களே எதுக்காக? அதாவது ஆன்மாவிடத்து பொருந்தி இருக்கக்கூடிய அருளாகிய ஞானம் சிவஞானம். எனவே இந்த ஆன்ம சுத்தி முதலானவற்றெல்லாம் எதனால் நிகழ்கிறது? சிவஞானம் பெற்றால் அது ஆன்ம சுத்தி ஆகும். சிவஞானம் பெற்றால் அது ஆன்ம சுத்தி. எனவே ஆன்ம சுத்தி அடைஞ்சால் போதும், சிவஞானம் பெற்றால் போதும். அதுக்கு மேலே ஏன்னா மழை நீங்கியாச்சு, மழை நீங்கினாவே என்ன ஆகிடும்? அதுவே போதும், அதுக்கு மேலே பெற வேண்டியது ஒன்றும் இல்லை. ஏன்னா மழை நீங்கிட்டால் நமக்கு என்ன வந்துடுது? வியாபக ஞானம் வந்துடுது. அப்போது நாம் எல்லாம் சிவத்துக்கு சமமாக இருப்போம் என்கின்ற பல கருத்துக்களை எல்லாம் அவங்க சொல்கிறாங்க. எனவே அந்த சிவஞானமாகிய அது ஒன்றே போதும். அருளோடு கூடுவதே முத்தி, அருளோடு கூடுவதே முத்தி. அருளுக்கு மேலே என்ன வேண்டியதில்லை. அருளுக்கு ஒரு முதலாகிய சிவம் என்ற ஒன்று உண்டு என்பது அவர்கள் கருத்து அல்ல. அருளோடு கூடுவது தான் முத்தி, அருளோடு கூடுவது தான் முத்தி. எனவே நீங்கள் சைவ சித்தாந்தியை பார்த்து கேட்குறாங்க, உரைதரும் உணர்வும் அன்றி, அதாவது இது வரைக்கும் சொன்ன உரைதரும் என்ற மேலே சொல்லப்பட்ட அந்த உணர்வு சிவஞானம், உணர்வு என்பது சிவஞானம். அந்த உணர்வும் அன்றி ஒரு முதல், எதற்கு? அந்த சிவஞானத்திற்கு ஒரு முதல் உண்டு, சிவஞானத்திற்கு ஒரு முதல் உண்டு என்று அறைகுவது என். நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே எதுக்கு? சிவஞானத்துக்கு ஒரு முதல், அது சிவம் என்ற ஒன்று உண்டு, அதற்கு தான் அதனுடைய சக்தி தான் திருவருள் என்று சொல்லப்படுவது, திருவருளே சிவஞானம் என்று சொல்லப்படுவது. ஏன் இந்த யகரமாகிய உயிர் வகரத்தோடு கூடுனா மட்டும் போதாது, வகரத்தின் வழியாக சிகரத்தை போய் சேரணும் அப்படிலாம் சொல்கிறீங்க. அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை. யகரமாகிய உயிர் எதில் சேர்ந்தால் போதும்? வகரத்தோடு கூடினாவே போதும், வகரமே போதும் என்று சொல்லக்கூடியது அவர் கருத்து. அப்போது அதை அறைகுவது என் அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு என்னில் நாங்கள் அப்படி எதற்கு சொல்லுகிறோம் தெரியுமா என்று சித்தாந்தியினுடைய பதில். அது அப்படி சொல்வதற்கான காரணம் அண்ணல் அருள் எனும். அண்ணல் அருள் அது 6ஆம் வேற்றுமை உருவு. அண்ணலது அருள், அது என்ன சொல்லணும்? அண்ணலது அருள். அப்போது இறைவனது அருள், நீ அருள் அருள்னு சொல்கிறையே, அது என்னது? அது வெறும் குணமையா, அது குணம். குணம் இருந்தால் என்ன இருக்கணும்? குணிப்பொருள் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும், உடைமை, குணத்தை உடைய குணிப்பொருள் ஒன்று இருக்கணும். எனவே அண்ணலது அருள், அண்ணலது அருள். வகரம் சிகரத்தினுடைய குணம், வகரம் சிகரத்தினுடைய குணம். எனவே அண்ணல் அருள், அண்ணல் அருள். சரி, அப்போ அண்ணல் அருள் என்று சொன்னால் இப்போ 2 இருக்குன்னு சொல்கிறீங்களோ? 2 இருக்கா? சிவம் என்ற ஒன்று இருக்கிறது, சக்தி என்ற ஒன்று இருக்கிறது. அப்போ 2ஆ 1ஆ என்று சொன்னால், ஐயா இது 2 அல்ல 1மல்ல, 2மல்ல 1மல்ல. அது என்னது? தாதான்மிய சம்பந்தம், தாதான்மிய சம்பந்தம். இது 1ன்னு சொல்லக்கூடாது, 2ன்னு சொல்லக்கூடாது. அது என்னது? அது பொருளால் என்னது? 1, பொருளால் 1, தன்மையால் 2, தன்மையால் 2. எனவே இந்த 2ம் ஒருபோது என்ன இருக்காது? தனித்து நிற்காது, தனித்து நிற்காது. எனவே அதென்ன சொல்கிறாரு? அதுவே அன்றி, அதுவே அன்றி. எதுவே அன்றி? அந்த சிவமன்றி, சிவமன்றி அருள் தனித்து நிற்காது, அருள் சிவத்தை இல்லாமல் நிற்காது. எனவே நிறையொளி நின்றிடா. நிறையொளி என்னது? பிரகாசம். நிறையொளி என்பது பிரகாசம். என்னது? இங்கே அருள் ஞான பிரகாசம், அருள் ஞான பிரகாசம். ஏன்னா இந்த அருள் ஞான பிரகாசம் என்பது என்னதுங்க? இதற்கு என்ன கிடையாது? இந்த மறைப்பு என்பதே இல்லை. எனவே அருள்ஞான பிரகாசம், அருள்ஞான பிரகாசமாகிய அந்த அருளுக்கு என்ன உண்டு? முதல் என்ற ஒன்று உண்டு. எனவே அந்த முதல் என்ன ஆகாது? இந்த அருள் இல்லாமல் இருக்காது. நிறையொளி முதலது அன்றி நின்றிடா. இது எது போல? சூரியன் ஒளி இல்லாமல் இருக்காது, ஒளி சூரியன் இல்லாமல் தோன்றாது. சூரியன் இருந்தால் என்ன இருக்கும்? ஒளி கட்டாயம் இருக்கும். ஒளி என்பது சூரியன் இருந்தால் தான் ஒளி இருக்கும். அப்போ 2 என்னது? பிரிக்க முடியாதது, பிரிக்க முடியாதது. எனவே நிறையொளி முதலது அன்றி நின்றிடா. எது? சூரியன் தனது ஒளி இல்லாமல் எப்படி இருக்காதோ அதுபோல திருவருள் என்பது சிவமன்றி இருக்காது.
சிவம் இல்லாமல் திருவருளும் இருக்க. ரெண்டும் என்னது, பிரிக்க முடியாத ஒன்று. எனவே அப்போ இந்த ரெண்டு எதுக்குங்க, ஒன்று போதாதா, ஒன்று போதாதா அப்படின்னா அப்படி அல்ல. நிமலனாகும் இறையவன் முதல். ஐயா ரெண்டு இருந்தாலும் கண்டிப்பாக ரெண்டும் வேணும், ரெண்டும் வேணும். எது, சிவம் மட்டும் போதும் சக்தி வேண்டாம், இல்லை சக்தி மட்டும் போதும் சிவம் வேண்டாம், அப்படி வைத்து கொள்ளலாமே. எதுக்கு ரெண்டு வேணும் அப்படின்னு சொன்னால் அது சூரியனை வச்சு தான் விளக்குறார். சூரியன் என்பதும் சூரியனது கதிர்களும். அப்போது சூரியனை என்ன செய்ய முடியாது, சூரியனால் செய்ய முடியாத காரியங்களை எது செய்யும், சூரியனது கதிர் செய்யும். சூரியனது கதிர் செய்யும். ஏன் செய்யும்னு கேட்டிங்கன்னா, சூரியன் வந்து என்ன ஆகாது, இந்த உலகம் தாங்காது. சூரியன் நேராக வந்து அந்த கதிர் செய்கிற வேலையை, உதாரணத்துக்கு நமக்கு என்னது, சூரியனுடைய ஒளிக்கற்றைகளினால் நமக்கு ஆக வேண்டியது எத்தனை இருக்குது, எத்தனையோ இருக்குது. ஒன்று ரெண்டா, உலக இயக்கத்துக்கே என்ன வேணும், சூரியனது இயக்கம் வேணும். ஒரு கதிர் பச்சை நிறமாக இருக்கணும்னா அதுக்கு என்ன வேணும், சூரிய ஒளி வேண்டும். நமக்கு உடம்பு இயங்கணும்னா சூரிய ஒளி வேண்டும். இப்படி எல்லாவற்றிலும் என்ன இருக்கணும், சூரியனது ஒளி இன்றியமையாது வேண்டப்படுவது. சரி, அதுக்கு பல சூரியனே வச்சுக்குவோம் அப்படின்னு என்ன ஆகும், அவ்வளோதான் காலி. இந்த உடம்பு சூரிய ஒளி பெற இடத்துல சூரியன் பட்டால் என்ன ஆகிறது, நமக்கு அதை தாங்குகிற ஆற்றல் என்ன கிடையாது, இந்த எந்த பொருளுக்கும் கிடையாது. சூரியனது ஆற்றலை தாங்கக்கூடியது எந்த பொருளுக்கும் இல்லை. அப்போது சூரியனால் முடியாததை எது செய்யும், சூரியனது கதிர்கள் செய்யும். சூரியனது அப்போ சூரியனால் முடியாதது நல்ல, அது என்னது, சூரியனை தாங்குகிற தன்மை இந்த பொருட்களுக்கு இல்லை, இந்த உலகத்துக்கு இல்லை. அதனால் அவனது கதிர்களால் அதை செய்கிறான், அதன் கதிர்களால் அதை செய்கிறான். அந்த கதிர்கள் என்பது எதற்காக, அவனுடைய அந்த ஆற்றல் என்பது அதற்கு தேவையான அளவில் வந்து சேரும். எதுக்கு எவ்வளவு தேவை, அந்த சூரியன் சில பொருளுக்கு சிலவற்றை கொடுக்கும். சில நாம் பார்த்தோம் இல்லைங்களா, முதலே பாடல் பார்த்தோம், என்னது, ஒரு தாமரை தடாகத்தில் அந்த சூரியனது கதிர்கள் அது என்னது, அந்த கிழங்கிலிருந்து அது மொக்காகுவதற்கும் அதே கதிர் தான், மொக்கு மலர்வதற்கும் அதே கதிர் தான், மலர்ந்த அந்த தாமரை உதிர்வதற்கும் அதே கதிர் தான். அப்போ ஒரு கதிர் அந்த மலரினுடைய தன்மையை நோக்கி மலர்வதற்கும் கூம்புவதற்கும் உதிர்வதற்கும் வேண்டிய பல வகையான கருணையே அது செய்கிறது, உபகாரத்தை செய்கிறது. அதுபோல் இறைவனது திருவருள், அது திருவருள் என்று ஒரு சொல்லால் நாம் சொன்னாலும் அது செய்யக்கூடிய உபகாரம் என்னதுங்க, அது நம்ம பட்டியலிடவே முடியாது. திருவருளது உபகாரத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, என்ன சொன்னாலும் தீராது, என்ன சொன்னாலும் தீராது. இப்போ கண்ணு நம்ம விழித்து பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு திருவருள் வேண்டும். ஒரு காட்சி புலப்படணும்னா அதுக்கு திருவருள் வேண்டும். ஒரு செய்தி காதில் வந்து விழணும்னா அதுக்கு திருவருள் வேண்டும். விளங்கிய செய்தி இது என்று நாம் உணர்ந்து கொள்வதற்கு திருவருள் வேண்டும். இப்படி என்ன சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே எது நடந்தாலும் திருவருள் தான், எது நடந்தாலும் திருவருள் தான். சாப்பிட்டாலும் திருவருள் தான், சாப்பிட்லனாலும் திருவருள் தான், சாப்பிட்ட உணவு ஜீரணித்தாலும் திருவருள் தான், அது மலமாக வெளியே வந்தாலும் திருவருள் தான், அது வரலனாலும் திருவருள் தான். அப்போது இதுபோல் நம்ம ஒவ்வொரு கணமும் நம்முடைய எல்லா இயக்கங்களிலும் எது இருக்கிறது, திருவருள் இருக்கிறது. அதை நம்ம பிரித்து காண்கிற தன்மை நமக்கு இல்லை. அந்த திருவருளுடைய உபகாரத்தை நாம் என்ன செய்யணும், பிரித்து காண்கிற ஒரு பக்குவம் நமக்கு வரணும். எதற்கு, இப்போ மூச்சு வந்து வெளியே உள்ளே வந்து வெளியே போச்சுன்னா அது ஒரு திருவருள் உபகாரம். நாம் ஒவ்வொரு தடவை மூச்சு இழுக்கும் போது தான் பெருமான் எவ்வளவு கருணையோடு நமக்கு இந்த மூச்சை உள்ளே இழுத்தார், அப்புறம் அந்த மூச்சை என்ன செஞ்சார், வெளியே விட்டார். வெளியே போனது திருப்பி வந்ததுன்னா என்னது, உபகாரம். வரலன்னா அதுவும் உபகாரம்தான், முடிஞ்சது கதை. அடுத்தது சீட்டை கிழிச்சிட்டு வேறு எங்கேயும் அனுப்புகிறாருன்னு நினச்சிக்க வேண்டியது தான். அப்போது அந்த ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு செயலிலும் நமக்கு என்ன இருக்கிறது, திருவருள் இருக்கிறது. அப்போது இந்த இறைவன் அந்த ஆன்மாக்கள், ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் ஒவ்வொரு உயிர்களுக்கும் அதனுடைய தேவை கருதி அது நிலைப்பதற்கும் அழிவதற்கும் பிறப்பதற்கும் எல்லாவற்றிற்குமான உபகாரங்களை அவன் செய்து கொண்டே இருக்கிறான். அந்த திருவருள் எது இல்லாமல் இருக்காது, சிவம் இல்லாமல் இருக்காது. எனவே நிமலனாகும் இறையவன் முதல். எதற்கு, இந்த திருவருளுக்கு அவனே முதல்வன், திருவருளுக்கு அவனே முதல்வன். அப்போ அந்த சக்தி என்னது, அவன்தன் இலங்கு அருள், அவனது அருள் என்னதுங்க, சக்தியாமே. அப்போ குணமானது சிவம், குணி என்பது சக்தி.
மன்னிக்கணும், குனி வந்து சிவம், அதனுடைய குணம் எது? அருள், திருவருள். எனவே சிவம் குனியாகவும் திருவருள் என்னவாக இருக்கும்? குணமாகவும் இருக்கும். இதுதான் நமக்கு இந்த பாடலை நமக்கு காட்டுகிறார். அது இல்லாமல் இந்த ஆன்மா பொதுவாக நமக்கு அந்த அருளை நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், அது பெண்பாலாக பார்க்குற ஒரு வழக்கம் நமக்கு உண்டு. அருளை பெண்பாலாக பார்க்குறோம். உண்மையில் சிவசக்திக்கு இந்த ஆண்பால் விகுதி பெண்பால் விகுதியெல்லாம் இல்லை. ஆனால் நமக்கு நம்பொருட்டு நம்ம கொஞ்சம் அதை உணர்ந்து கொள்வதற்காக திருவருளை என்ன செய்கிறோம்? பெண்பாலாக வைத்து அவள் நம்முடைய தாய், அவள் என்ன செய்கிறா? நம்ம தாய் போல் தாங்கி நிற்கிறாள் என்று என்ன செய்கிறோம்? நமக்கு பாடல், திருமுறை பாடல்கள், ஏராளமான பாடல்களில் அம்மையாக காட்டுறமா இல்லையா? அம்மை என்பது என்னது? திருவருள் தான். ஆனால் உண்மையில் அவள் என்னது? அது அங்கே ஆண்பால் விகுதி பெண்பால் விகுதியெல்லாம் கிடையாது. பெருமான்னா ஒரு ஆண், இது அம்மைனா அது பெண் என்பதெல்லாம் தத்துவ ஞானத்தில் கிடையாது. தத்துவ ஞானத்தில் கிடையாது. அப்போது நமக்கு அதை அம்மையப்பராக கண்டு தரிசிப்பது என்பது ஒரு படிநிலை. படிநிலையில் அப்படி தரிசிக்கிறோம். ஆனால் அது என்னது? ரெண்டும் அது குணகுணி தான். குணகுணி தான். மலரும் மனம் போல, சூரியனும் கதிரும் போல. அதற்கு என்ன கிடையாது? ஆணுமல்ல பெண்ணுமல்ல அழியுமல்ல. ஆணுமல்ல பெண்ணுமல்ல அழியுமல்ல. அது எந்த விகுதியிலையும் நம்ம பார்க்கக்கூடாது. ஆனால் நமக்கு அப்படி சொன்னால் தான் என்ன செய்ய முடியும்? அதனால் ஒரு நம்ம வாங்கி கொள்றதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அப்போது இறைவனோடு கூடி நிற்பது என்பது என்னதுங்க? இந்த ஆன்மா இறைவனோடு தான் கூடி நிற்கணும். அருளோடு கூடினா அது என்ன ஆகாது? வீடு பேறு ஆகாது. வீடு பேறு ஆகாது. இது நமக்கு திருவருட்பயனில் சொல்கிறாரா இல்லைங்களா? 72 இருவர் மடந்தையர்க்கு என் பயன். இருவர் மடந்தையன்னா யார்? 2 பெண்கள் கூடுனா என்ன இன்பம் கிடைக்க போகுது? தலைவனும் தலைவியும் கூடணும். தலைவனும் தலைவியும் கூடணும். அதை விட்டுட்டு 2 பெண்கள் கூடினால் அது என்ன ஆகாது? முறையான இன்பமாக இருக்க முடியாது. அப்போ என்ன ஆகும்? ஒருவன் ஒருத்தி உருன். ஒருவன் யார்? தலைவன். ஒருத்தி ஆன்மா. அப்போது இந்த ஆன்மாவின் தலைவனாகிய சிவத்தோடு இந்த ஆன்மா கூடினாதான் என்ன வரும்? உண்மையான இன்பம் பிறக்கும். உண்மையான இன்பம் பிறக்கும். இல்லைன்னா என்ன ஆகாது? அது இன்பம் அது நமக்கு முடிந்த இன்பமாக இருக்காது. அப்போது எகரமாகி உயிர் வகரமாகி அருளிலே கூடுகிற போது ஒரு இன்பம் உண்டான்னு கேட்டால் அது ஒரு வகையான இன்பம் உண்டு. அதுக்கு என்ன சொல்கிறோம்? அதுக்கு அந்த திருவருளுக்கு பெறுவது, அந்த பேரின்பத்தை நுகர்வதற்கான என்னதுங்க? அது அதற்கு முந்தைய நிலை. அதுக்கு என்ன நிலை? அது முந்தைய நிலை. அப்போ சூரியன் வருவதற்கு முன்பாக அது என்ன வருது? சூரியனுடைய கதிர்கள் வருவது போல். ஆனால் உண்மையால் என்ன வரணும்? சூரியன் வந்தால் தான் அது நமக்கு கிடைக்கும். எனவே அந்த வகையில் ஒருவன் ஒருத்தி உரின். அது அடுத்த பாட்டில் ரொம்ப அழகாக சொல்கிறார். அப்போது ஒருவன் ஒருத்தின்னு சொன்னால் உடனே நம்ம என்ன நினச்சக்கூடாது? அப்போது இறைவனுக்கும் நம்மோடு கூடுவதனால இன்பம் உண்டா? ஏன்னா நம்ம அவனோடு, நீங்கள் தலைவன் தலைவின்னு சொல்லிட்டீங்க. அப்போது தலைவனும் தலைவியும் கூடினா இன்பம் யாருக்கு? 2 பேர்த்துக்கும் தான். தலைவனுக்கு இன்பம், தலைவிக்கும் இன்பம். அப்படின்னா இப்போ நாம் போய் பெருமான்கிட்ட கூடினா பெருமானுக்கு இன்பமோ அப்படின்னு சொன்னால் அப்படி அல்ல. நமக்கு மட்டும்தான் இன்பம். இன்பு அதனை எய்துவார்க்கு ஈயும். அவனை எய்துவார்க்கு அவன் என்ன செய்வான்? இன்பத்தை ஈவான். ஆனால் அவனுக்கு என்ன கிடையாது? இன்பம் இல்லை. அவனுக்கு இன்பம் இல்லை. எதனால்? அவன் இன்பகணன். இன்பகணமாக இருப்பதினால அவனுக்கு என்ன கிடையாது? இன்பம் இல்லை. லட்டை சாப்பிட்டா நமக்கு இனிக்கும், லட்டுக்கு இனிக்குமா? லட்டை சாப்பிட்றதுனால யாருக்கு இனிக்கும்? நமக்கு தான் இனிப்பு. லட்டுக்கு ஆகா நம்மளை இவர் சாப்பிட்டாரு அப்படின்னு லட்டுக்கு இனிக்குமானா இனிக்காது. அது இன்பமே இன்பமே அப்படின்னு சொல்கிறாரு. என்னாலும் துன்பம் இல்லை என்று சொல்வதனால அப்போது அம்மையோடு வகரத்தோடு ஆன்மா கூடுவதினாலே அதுக்கு என்ன ஆகாது? முழு இன்பம் இல்லை. அப்போது சிவத்தோடு தான் கூடணும் என்பதை இங்கே அந்த சிவசங்கராந்த சிவாத்துவித சைவருடைய கருத்தை மறுத்து, சிவாத்துவ சைவர் சிவசங்கராந்தவாதியினுடைய கருத்தை மறுத்து, சிவசங்கராந்தவாதியினுடைய கருத்தை மறுத்து ஆன்மா வகரத்தின் வழியாக எங்கே போகணும்? சிகரத்தை தான் சென்று சேர வேண்டும் என்பதை இந்த பாடலை காட்டுகிறார். அடுத்த பாடல் பாருங்கள், 75வது பாட்டு. ஞானமே நேயத்தை காட்டும். ஞானமே நேயத்தை காட்டும். எப்படி காட்டும்? சுத்தமாம் சக்தி ஞானச் சுடராகும். சிவமொழிந்து சக்திதாம் இன்றாம். சிவமொழிந்து அச்சக்திதாம் இன்றாம். முன்னம் தகவிழா மலங்கள் வாட்டி அத்தனை அருளும் எங்கும் அடைந்திடும் இருளகற்றி வைத்திடும்
இரவி காட்டும் வளரொளி போல் மகிழ்ந்தே. சுத்தமாம் சக்தி ஞானச் சுடராகும் சிவமொழிந்து அச்சக்திதாம் என்றாம் முன்னம் தகவிழா மலங்கள் வாட்டி அத்தனை அருளும் எங்கும் அடைந்திடும் இருளகற்றி வைத்திடும் இரவி காட்டும் வளரொளி போல் மகிழ்ந்தே. சுத்தமாம் சக்தி ஞானச் சுடராகும். சக்தி ஞானச் சுடராகும். சக்தி ஞானச் சுடராகும். அந்த சக்திக்கு என்ன அட போகிறாரு? சுத்தமாக. சக்தி சுத்தமாக இருக்குன்னு சொல்லணுமா? சக்தி சுத்தம்னு வேற, அதுக்கு எதுக்கு அடை? சக்திக்கு அடை தேவையா அப்படின்னா சக்திக்கு அடை இல்லை, சுத்தத்தினால் பெறுகிற சக்தி. சுத்த அவத்தையில் தான் இந்த சக்தியை பெற முடியும். சுத்த அவத்தையில் தான் இந்த சக்தியை பெற முடியும். அப்போ இந்த சக்தி அருளை பெறுவதற்கு முன்பாக ஆன்மா என்ன செஞ்சுருக்கணும்? மலங்களை நீத்திருக்க வேண்டும். மலங்களை நீத்து அது சுத்தாவத்தை அனுபவம் அதுக்கு வாய்க்காத வழி அது என்ன செய்ய முடியாது? வகரத்தோடு கூட முடியாது. எகரமாக உயிர் வகரத்தோடு கூடணும்னா நகர மகரங்களை நீத்திருக்கணும். அது நீக்காமல் என்ன செய்ய முடியாது? வகரத்தோடு கூட முடியாது. எனவே சுத்தமாம் சக்தி அது என்னது? ஞானச்சுடர். அந்த சக்தி என்னதுங்க? ஞான சுடர். எனவே அது என்ன ஆகும்? அது அந்த ஞானச்சுடர் என்ன செய்யும்? அது அருள்ஞானம். அருள்ஞானம் என்பது என்னதுங்க? சூரியனது கதிர். ஏற்கனவே சொன்னமாலே அதே செய்தி தான். ஞானச்சுடர், ஞானமாகிய சிவஞானமாகிய பேரொளி. எது? அந்த திருவருள் என்பது சிவஞானமாகிய பேரொளி. அந்த பேரொளி என்ன செய்யும்? அது எதுக்கு? நாம் ஏன் அதோடு கூடணும்? இந்த எகரமாகிய உயிர் ஏன் அருளோடு கூடணும்னா அது என்னது ஆகும்? சிவமொழிந்து அச்சக்திதாம் என்றாம். சிவமொழிந்து அச்சக்திதாம் என்றாம். அப்போது சிவம் என்பது அந்த ஞானம் இல்லாமல் இல்லை, திருவருள் இல்லாமல் என்ன கிடையாது? சிவம் இல்லை. திருவருள் இல்லாமல் சிவம் இல்லை. ஏன்னா போன பாடலில் சொன்ன செய்தியினுடைய தொடர்ச்சி தான். எனவே அப்போது சிவமொழிந்து அச்சக்திதாம் என்றான். அப்போ அந்த சக்தி என்ன செய்யும் அப்படின்னா முன்னையும் தகவலா மலங்கள் வாட்டி. இது என்ன செய்யும்? மலங்களை வாட்டும். மலங்களை வாட்டி இந்த ஆன்மாவுக்கு இந்த இருவனை ஒப்பு மலபரிபாகம் சத்தினி பாதம் இவற்றையெல்லாம் எது செய்யும்? இந்த திருவருள் செய்யும். எப்படி நின்று? முதல்ல திரோதானமாக இருந்து செய்யும், பிறகு திருவருளாகவே நின்று செய்யும். எனவே முன்னை என்பது என்னதுங்க? அனாதியே ஆன்மாவை பற்றி நிற்கின்ற ஆணவமலம் கடும் பொருட்டு. ஆணவமலம் கடும் பொருட்டு என்ன செய்யும்? அந்த ஆணவத்தை கெடுப்பதற்காக மாயை கண்மங்கள் என்று சொல்லக்கூடிய 2 மலங்களை கூட்டி பிறகு என்ன செய்யும்? இவற்றின் வழியாக எப்படி ஒரு அழுக்கை நீக்குவதற்கு அந்த 2 அழுக்கை அந்த ஆடை துவைக்கிற போது பார்க்குறோமா இல்லைங்களா? ஆடையில் இருக்கிற அழுக்கை நீக்கணும்னா அதுக்கு என்ன செய்கிறாங்க? 2 சோப்பு தூள், அந்த உவர் மண் என்று சொல்லக்கூடிய அதை கலந்து தான் பிறகு என்ன செய்வாங்க? அதை நீக்குவாங்க. அதுபோல் இந்த மாயை கண்மங்கள் என்று சொல்லக்கூடிய 2ஐயும் கூட்டி என்ன செய்யும்? மலங்களை வாட்டும். மலங்களை வாட்டுதல் அது என்னதுங்க? ஞான தீயினால் வெதுப்பிம்பார் சித்தியாரில். மலங்களை என்ன செய்வார்? ஞான தீயினால் வெதுப்பி. இப்போ நமக்கு நல்லா தெரியும், இப்போ ஒரு இரும்பு இருக்கிறது, இரும்பை நல்லா துரு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த துரும்பை நீக்குவதற்கு என்ன எளிமையான வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்ன செய்வாங்க? நல்லா நெருப்பில் வச்சு காட்டுவாங்க. நெருப்பில் வச்சு அப்படியே காட்டினா அது என்ன ஆகிரும்? அப்படியே சிவந்து அந்த நெருப்பின் தன்மையை பெறும். பெறுகிற போது அதில் என்ன ஆகும்? அதில் இருக்கிற அந்த களிம்பு, அந்த துரும்பு முதலானவை எல்லாம் தானாக நீங்கும். அது இரும்பாக இருக்கிற வரைக்கும் அது என்ன இருக்கும்? துரு இருக்கும். அதே இரும்பு நெருப்பாயிருச்சுன்னா அதில் என்ன ஆயிரும்? அந்த துரும்பெல்லாம் எதுவும் அதில் இருக்காது, நீங்கி விடும். அதுபோல் ஆன்மாவாக இருக்கிற வரைக்கும் மலங்களெல்லாம் தங்கி நிற்கும். இந்த ஆன்மா சிவஞானம் பெற்று சிவமாக நிற்கிற போது இதில் இருக்கிற மலங்களெல்லாம் என்ன ஆகும்? நீங்கும். மலங்களெல்லாம் நீங்கும். அப்போ இந்த மலங்கள் நீங்கணும்னு சொன்னால் இதை என்ன செய்யணும்? ஒரு நெருப்பில் வச்சு காய்ச்சணும். நெருப்பில் வச்சு காய்ச்சணும். எது? இரும்பாகிய உயிரை ஒரு நெருப்பில் வச்சு காட்டணுமா இல்லையா? அதானதுங்க ஞானச்சுடர். ஞானமாகிய சுடரிலே இரும்பாகிய ஆன்மாவை வைத்து என்ன செய்யணும்? நல்லா காய்ச்சினா இது என்ன ஆயிரும்? அந்த நெருப்பாக மாறும். எந்த நெருப்பில் இதை காட்டுகிறோமோ அதே நெருப்பாக என்ன ஆயிரும்? இந்த இரும்பு ஆகுதா இல்லையா? அதுபோல் இந்த உயிர் என்ன ஆயிரும்? சிவஞானமாகவே
நிற்கும். தன்னுடைய தன்முனைப்பு கட்டு தான் ஒரு ஆன்மா என்கின்ற நிலையிலிருந்து மாறி என்னவா நிற்கும்? சிவமாம் தன்மையை பெற்று நிற்கும். அதுதான் அங்கே மலங்களை வாட்டி என்ன செய்யும்? அத்தனை அருளும். முதல்ல சிவமாம் தன்மையில் நிற்க வச்சு பிறகு என்ன ஆகிடும்? சிவத்தோடு நம்மை கூட்டி வைக்கும். சிவமாக்கி அத்தனனுக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவி. அப்போ சிவமாக்கி, அந்த சிவமாக்குதல் தான் என்னதுங்க? இந்த மலங்களை வாட்டுகிறது. அந்த திருவடி பேறு என்பது என்னது? அத்தனை அருள். அத்தன்னா யார்? அத்தனனுக்கு அருளியவார் சொல்கிறாரா இல்லையா? அப்போ இந்த சிவஞானத்தினுடைய முதல்வன் யார்? சிவம். அப்போ ஆன்மா அருளோடு கூடினா அதுக்கு என்ன பேர்? சிவயோகம்னு பேர். அருளோடு கூடினா சிவயோகம், சிவத்தோடு கூடினா தான் சிவபோகம். நமக்கு நாம் செல்ல வேண்டியது எது? சிவபோகம்தான். சிவபோகம்தானே ஒழிய சிவயோகமே போதுன்னு நினச்சிடக்கூடாது. சிவயோகமே போதுன்னு நினச்சிட்டா அது என்ன ஆயிரும்? முற்று பெறாமல் இடையில நின்று போகும். அது அந்த திருவருளை என்ன செய்யும்? நமக்கு அந்த பெருமான் இடத்து நம்மை கொண்டு போய் செலுத்தும். அதுவே செலுத்தும். நம்ம ஒன்றும் போக வேண்டியதில்லை, அதுவே செலுத்தும். எனவே அத்தனை அருளும். அத்தனாகிய சிவபெருமானை திருவருள் என்ன செய்யும்? நமக்கு அருள் செய்யும். எதுக்கு? ஆன்மாவுக்கு அருள் செய்யும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யும்? மலங்களை வாட்டும். பாச நீக்கம் சிவப்பேறு. பாச நீக்கத்தையும் எது செய்யும்? திருவருள் தான் செய்யும். சிவப்பேரையும் எது செய்யும்? திருவருள் தான் செய்யும். அப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன வேணும்? திருவருள் வேண்டும். அப்போ திருவருளே போதாதா அப்படின்னா போதாது. திருவருளின் வழியாக சிவத்தை அடைவது தான் நமக்கு என்னது? அந்த பயணத்தினுடைய இறுதி நிலை. எனவே அது என்ன செய்யும்? அத்தனை அருளும். அந்த திருவருள் அத்தனை அருளும். அது மட்டுமல்ல, எங்கும் அடைந்திடும் இருளகற்றி வைத்திடும் இரவி காட்டும் வளரொளி போல் மகிழ்ந்த. இதுக்கு ஓமை சூரியன் தான். சுற்றி நம்ம என்ன பண்ணணும்? சூரியனை தான் காட்டணும். இந்த சூரியனது உபகாரம் என்ன இருக்குது? சூரியன் வந்தால் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கும் அடைந்திடும் இருள். எங்கும் நீக்கமர நிறைந்திருந்து தன்னுள் இருக்கிற எந்த பொருளையும் காட்டாது மறைத்து நிற்கின்ற இருள். இந்த மறைத்து நிற்கின்ற இருளை என்ன செய்யும்? சூரியனது ஒளி வந்து என்ன செய்யும்? இந்த இருளை முழுமையாக நீக்கும். அப்புறம் என்ன செய்யும்? சூரியனையும் காட்டும். இந்த சூரிய ஒளி ரெண்டு வேலை செய்யுது. ஒன்று, இந்த இருளை நீக்குவது ஒரு உபகாரம். அப்புறம் சூரியனை காட்டுவது இரண்டாவது உபகாரம். ஏன்னா சூரிய ஒளி வராமல் சூரியனை காண முடியாது. சூரியனை காணணும்னா அவனது ஒளியின் வழியாகத்தான் சூரியனை காண முடியுமே அன்றி வேறு எந்த வகையாலும் சூரியனை நம்மால் காண முடியாது. அப்போ சூரியனை காண்பதற்கு அவனது ஒளி கட்டாயம் வரணும். ஒளி வராமல் காண முடியாது. அந்த ஒளி சூரியனை மட்டும் காட்டுறதில்லை, கூடவே இன்னொரு உபகாரம் என்ன செய்யுது? இருளையும் நீக்குகிறது. அப்போ இருள் நீக்கம் என்பது என்னது? பாச நீக்கம். இது வரைக்கும் அந்த இருளில் இந்த கண் எப்படி இருந்துச்சு? இருட்டாவே இருந்துச்சு. அப்போ இருட்டாவே இருந்த கண்ணுக்கு சூரிய ஒளி வந்த உடனே இது என்ன செய்யும்? இது வரைக்கும் இந்த உலகத்தை நல்லா பார்க்காம இருந்தோம், சூரியன் வந்தாச்சு, எல்லாத்தையும் நீ பார்த்து அனுபவிக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கும். இது நமக்கு இருக்கிற தடை. நாம் என்ன செய்யணும்? இந்த உலகம் தெரிஞ்சாலும் என்ன செய்யணும்? சூரிய ஒளியின் வழியாக சூரியனை காணணும். சூரியனை காணாமல் அதான் சூரிய ஒளி வந்தாச்சே உலகத்தை அனுபவிப்போன்னு இருந்துட்டால் நம்ம என்ன ஆயிரும்? சூரிய ஒளி வந்தும் நாம் என்ன செய்கிறோம்? மயங்கி நிற்கின்ற நிலைதான். அது என்னது? முதல் நிலை. இது பாசங்களெல்லாம் முழுமையாக நீங்கலைன்னா வியாபக ஞானம் பெற்றாலும் தற்போதத்தோடு நிற்கிற நிலை. தற்போதத்தோடு நின்னா என்ன செய்வான்? உலகத்தை தான் பார்த்து நிற்பான். சூரியன் வந்தாச்சு, சூரியன் வந்ததினாலே காண வேண்டியது எது? சூரிய ஒளியினாலே சூரியனை காண்பது தான் உயர்ந்தபட்ச பயன். அதை விட்டுட்டு இவன் என்ன செய்கிறான்? உலகத்தை அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு இது நல்லா தெரியுது, நைட்டு இருந்தால் ஒன்றும் தெரியல, இப்போ பாரு இது மழை தெரியுது,
நல்ல நீர்வீழ்ச்சி தெரியுது, இயற்கை காட்சிகள்லாம் தெரியுது. இதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு என்ன ஆயிரும், அந்த சூரியனை காண வேண்டிய பயன் இழந்து நிற்கும், பயன் இழந்து நிற்கும். அப்போது அதை காணாது என்ன செய்யணும், உலகத்தை காணாது என்ன செய்யணும், சூரியனை காணணும், சூரியனை காணணும். அதை என்ன செய்கிறாரு, பதார்த்தங்கள் பாரார், பதார்த்தங்கள் பாரார். எது செய்வாங்க, பரமே தரிசிப்பர், பரமே தரிசிப்பர், பதார்த்தங்கள் பாரார். அது யார், சீவன் முத்தர்கள். அப்போ அந்த ஒளி வந்தவுடனே அதன் வழியாக என்ன செய்யணும், சூரியனை தான் காணணும், சூரியனை தான் காணணும். ஏன்னா அந்த சூரியன் தான் இப்போ எல்லாத்தையும் காட்டி நிற்கிறது, எல்லாத்தையும் காட்டி நிற்கிறது. ஆனால் காண வேண்டியது எது, சூரியன் தான். நம்ம அப்போது இந்த சிவஞானம் விளங்குங்கிற போது நமக்கு என்ன வந்துடும், வியாபக ஞானம் வந்துடும், வியாபக ஞானம் வரும். என்ன வரும், 224 புவனங்களில் 224 புவனங்களில் என்ன நடந்தாலும் நம்ம அறியலாம், இங்கே இருந்தபடியே என்ன செய்யலாம், எல்லாவற்றையும் அறியலாம். இந்திர லோகத்தில் இந்திரன் என்ன பண்ணிகிட்ருக்கிறான் அப்படின்னா இங்கே உட்காந்துட்டு என்ன செய்யலாம், இந்திரன் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கிறான்னு பார்க்கலாம். இல்லை வைகுந்தத்தில் திருமால் என்ன செஞ்சுக்கிட்டு பார்க்கலாம். இல்லை பிரம்மன் படைப்பு தொழிலை இப்போ எப்படி பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னு பார்க்கலான்னா பார்க்கலாம். அதற்கான ஆற்றல் வந்துடும். எப்போ, வியாபக ஞானம் வந்த காலத்து இந்த ஆன்மாவுக்கு என்ன வரும், எல்லாம் அறிகிற அறிவு வரும். ஆனால் அது என்ன அறியணும், சிவத்தை தான் அறியணும். என்ன பாட்டு, எல்லாம் அறியும் அறிவுறினும், எல்லாம் அறியும் அறிவுறினும் ஈங்கு இவர் ஒன்று அல்லாது அறியார் அற. என்னது, சிவப்பிரகாஷ் நம்முடைய திருவுட்பயன் 93 எல்லாம் அறியும் அறிவுறினும். அதனால் வியாபக ஞானம், வியாபக ஞானம் எல்லாவற்றையும் அறிகிற அறிவு, எல்லாவற்றையும் அறிகிற அறிவு வந்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஒன்று அல்லாது. அந்த ஒன்று என்னது, சிவம்தான். அந்த சிவத்தை தவிர அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வேற ஒன்றையும் தரிசிக்க மாட்டார்கள். அப்படி தரிசித்துட்டு என்ன ஆயிரும், அந்த வியாபக ஞானம் இறங்கிடும். வியாபக ஞானம் சிவத்தை தரிசிப்பதினால தான், அருளில் அடங்கி நிற்பதுனால தான் வியாபக ஞானம் வருது. அப்போ அந்த வியாபக ஞானம் வந்த உடனே அவன் உலகத்தை பார்த்தானா இந்த வியாபக ஞானம் என்ன ஆயிரும், கெட்டு போகும், திருப்பி அவன் சாதாரண நிலைக்கு வந்துடுவான். எனவே எங்கும் அடைந்திடும் இருள் அகற்றி வைத்திடும், இருள் அகற்றி வைத்திடும், இரவி காட்டும், சூரியனையும் காட்டும், இருளையும் நீக்கும். என்ன செய்யும், சூரியனையும் காட்டும். எது, வளரொளி. சூரியனது ஒளி இருளையும் நீக்கும், சூரியனையும் காட்டும். அதுபோல என்னது, மகிழ்ந்தே. இது என்ன மகிழ்ச்சி, பெருமானுக்கு கிடையாது, என்ன விருப்பு வெறுப்பு கிடையாது. ஆனாலும் அவனுக்கு என்ன மகிழ்ச்சி, இந்த ஆன்மாக்களை ஈடேற்றம் செய்ய வேண்டும் என்கின்ற கருணை தான் அவனது மகிழ்ச்சி. நாம் ஈடேற்றம் செஞ்சால் அது அவனுக்கு மகிழ்ச்சியான்னு கேட்டால் ஆமாங்க, அவனுக்கு மகிழ்ச்சி தான். அவனது கருணை என்பது என்னது, எப்படியாவது கீழே இருக்கிற ஆன்மாக்களை ஈடேற்றம் செய்ய வேண்டும் என்பது அவனுடைய இச்சையே. அதுதான் இறைவனது அறிவு இச்சை செயல்களில் அவனது இச்சை என்பது என்னது, ஆன்மாக்களை ஈடேற்றம் செய்ய வேண்டும் என்பது தான். எனவே அந்த உலகத்தை பாராது சிவத்தை தரிசித்து சிவஞானத்தை வழியாக அந்த வீடு பெற்ற ஒரு ஆன்மா நுகரத் துவங்கினால் அது பெருமானுக்கு என்னது, மகிழ்ச்சி. நமக்கு மகிழ்ச்சியாக இல்லையோ அவனுக்கு ஒரு பரவாயில்லப்பா, இந்த குழந்தை என்ன செஞ்சிருச்சு, எப்படியோ தப்பி தவறி தேறி ஒரு வழியாக சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு என்னது, பெருமானுக்கு அதில் மிகப்பெரிய ஆனந்தம் உண்டு என்பதை நாம் இங்கே பார்க்கணும். இது நமக்கு சிவஞான போதம் 3ஆம் நூற்பாலேயே இருக்குது. என்னது, சிவமும் சக்தியும் பிரிப்பின்றி நிற்கின்ற செய்தி இருக்கா இல்லைங்களா, எங்கே, ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே. 2ஆம் நூற்பாவில் 4வது அதிகரணம், 2வது நூற்பாவில் 4 ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்று சொல்லி அவன் ஏகம் அநேகம் இரண்டுமின்றி சர்வ வியாபியாய் நற்றலான் என்று ஏது செய்திருப்பார். எங்கும் உளன் என்ற அளவில் ஒன்று அன்று, 2 எண்ணில் எங்கும் உளனன்று, எவற்று எவனும் அங்கன் அவை உடைமை நாம் ஆளாம் ஆங்கு என்று சொல்லி அந்த வெண்பா செய்வார். எனவே அந்த வகையில் சிவமும் சக்தியும் என்னது, பிரிப்பின்றி நிற்கக்கூடியது. வகரமாகிய அருள் சிகரமாகிய சிவத்திலே யகரமாகி உயிரை கொண்டு போய் செலுத்தும் என்பது தான் அந்த சக்தியினுடைய தொழில் என்பதை இங்கே காட்டுகிறார். அடுத்து 76வது பாடல் பாருங்கள். ஆன்மசுத்தியினுடைய நிலையை அங்கே சொல்கிறார். சிவசமவாதியினுடைய கருத்து, சிவசமவாதியினுடைய
கருத்தை சொல்லி அதை என்ன செய்கிறார், அடுத்த பாட்டில் மறுக்கிறார். நல்ல பாட்டு, பாடல் பாருங்கள். புகழரும் அசத்தர்தம்பால் பொருந்திய அழகையே போல் அகிலமும் உணரும் ஈசன் அருள் உயிர் மேவலாலே சகலமும் நிகழ வேண்டும் தலைவன் தன் ஐந்தொழிலும் இகழற இயற்றல் வேண்டும் என்றது நன்றியின்றே. இன்னொரு முறை படிக்கிறேன். புகழரும் அசத்தர்தம்பால் பொருந்திய அழகையே போல் அகிலமும் உணரும் ஈசன் அருள் உயிர் மேவலாலே சகலமும் நிகழ வேண்டும் தலைவன் தன் ஐந்தொழிலும் இகழற இயற்றல் வேண்டும் என்றது நன்றியின்றே. புகழரும் அசத்தர்தம்பால் பொருந்திய அழகையே போல், புகழரும் அசத்தர்தம்பால் பொருந்திய அழகையே போல். அதாவது இந்த அசத்தர் நமக்கு என்ன சொல்கிறாரு, அசத்தர், சத்தர் அல்ல, நாமெல்லாம் யார், அசத்தர். அசத்தர்னா என்னது, சக்தி இல்லாதவங்க, சக்தி இல்லாதவங்க. என்ன சக்தி, இந்த வலிமை என்பது நமக்கு எதுவும் இல்லை, என்ன சுதந்திரம் இல்லை, சிற்றறிவு நமக்கு எத்தனையோ இருக்குது, இழி குணங்கள் சொல்லுற அளவுக்கு நமக்கு இல்லை. எனவே வலிமை இல்லாதோர், அசத்தர் என்பது என்னதுங்க, வலிமை இல்லாதவங்க. அந்த வலிமை இல்லாதவங்களை என்ன செய்யும், அழகை பேய் போய் என்ன செய்யும், பிடிச்சிக்கும். அப்போ இந்த பேய் பிடிக்கிறதுக்கு ஒரு அடையும் சொல்கிறார், என்னது, மன வலிமை இல்லைன்னா பேய் எளிமையாக பிடிச்சிரும். மன வலிமை இல்லைன்னா என்ன செய்யும், எளிமையாக போய் பிடிக்கும். அப்போ மன வலிமை உடையவர்களை அது என்ன செய்யாது, பிடிக்க முடியாது. மன ரீதியாக அவங்க கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருந்தால் தான் பேய் பிடிக்குமா. அப்போ நல்ல வலிமையாக இருக்கிறவங்கள என்ன செய்யாது, பேய் பிடிக்காது. அதனால் அங்கே அடை போடுறாரு பாருங்க, புகழரும் அசத்தர், அந்த அசத்தர் தம்பால் பொருந்திய அழகையே போல், அந்த அழகை பேய் பிடிப்பது போல அகிலமும் உணரும் ஈசன், அகிலமும் உணரும் ஈசன் அருள், ஈசன் அது அருள், சிவஞானம் திருவருள், சிவஞானம் திருவருள், அது என்ன செய்யுது, உயிர் மேவலாலே, உயிரை மேவலாலே, உயிரை மேவல, அதாவது சிவஞானம் ஆன்மாவில் என்ன செய்யுது, வந்து பிடிக்குது, ஆவேசித்து நிற்குது. எது, திருவருள் உயிரை என்ன செய்யுது, ஆவேசித்து நிற்கிறது. அந்த ஆவேசித்து நிற்கிற போது என்ன செய்யும், இந்த பேய் பிடிச்சவனுடைய செயல்களெல்லாம் எதனுடைய செயலாக இருக்கும், பேயின் செயலாக இருக்குமே ஒழிய அந்த பேய் பிடித்தவன் செயல் என்பது அங்கே இருக்காது. அவன் என்ன செய்வான், அந்த பேய்க்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அவன் செய்வான். அவன் தன்னுடைய நினைப்பு அவனுக்கு இருக்காது. நம்ம பார்க்குறோமா இல்லைங்களா, இந்தி பேசுது, பேய் வந்து என்ன செய்யுது, இந்தியெல்லாம் பேசுது. இப்போ நல்ல திரைப்படங்கள் எல்லாம் காட்டுறாங்க, இந்தி பேய் கேட்டால் இந்தி பேய் பிடிச்சிக்கிச்சுக்கிறான். இவனுக்கு இந்தியே தெரியாது, இந்தியே தெரியாது. இவன் என்ன செய்கிறான், இந்தி பேசுகிறான். இந்தி தெரியாதவன் இந்தி பேய் பிடிச்சா என்ன செய்கிறான், இந்தி பேசுகிறான். நடக்குது, இன்றைக்கி நாம் பார்க்குறோமா இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. எனவே அப்போ அங்கே நடக்கிற செயலில் என்னது, அது உள்ளே இருக்கிற அந்த பேயினுடைய செயல்கள் தான் என்ன செய்கிறது, அங்கே வெளிப்பட்டு தோன்றுகிறது. அதுபோல் திருவருள் ஆவேசித்து நிற்கின்ற ஒரு உயிரினுடைய அறிவை இப்போ என்ன செய்யுது, திருவருள் ஆவேசித்து நிற்பதினாலே அங்கே நடக்கிறதெல்லாம் எதனுடைய செயலாக இருக்கும், திருவருள் செயலாக தான் இருக்க முடியும். அப்போ திருவருளுடைய செயல் என்னது, திருவருளால் முடியாது எதுவுமே இல்லை. திருவருளால் என்ன செய்யுன்னு கேட்கக்கூடாது, என்ன செய்யாதுன்னு கேட்கணும். திருவருள் என்ன செய்யுன்னு கேட்டால் தப்பு, அது கேள்வியே தப்பு. திருவருள் என்ன செய்யாது, எல்லாம் செய்யும். அப்போது இந்த திருவருள் ஆவேசித்து நிற்கின்ற ஒரு ஆன்மா, அந்த ஆன்மாவினுடைய செயல் என்னவாக இருக்க முடியும் என்று சொன்னால் சகலமும் நிகழ வேண்டும். என்ன நிகழணும், எல்லாம் செய்யுங்க, இது செய்யுமா அது செய்யுமான்னு என்ன கேட்டுட்ருக்கிறீங்க. அந்த ஆன்மா என்ன செய்யும், ஐந்தொழிலும் செய்யும். அதுக்கு மேலே என்ன வேணும், இறைவன் செய்கிற அஞ்சொழிலும் என்ன செய்யும், இந்த ஆன்மா செய்யும். அதுக்கு மேலே அது இப்படி செய்யுமா அப்படி செய்யுமாலாம் கேட்டுட்ருக்காதீங்க. இறைவனது ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப பெரிய வேலை என்னது, ஐந்தொழில் தான். ஐந்தொழிலேயே அந்த ஆன்மா செய்யும். எப்போ, திருவருள் அந்த ஆன்மாவினுடைய அறிவை ஆவேசித்து நிற்கிற போது. எதுபோல் பேய் பிடித்தவனுடைய செயல்கள் அந்த பேயின் செயலாக இருப்பது போல
திருவருள் விளங்கி நிற்கிற ஆன்மாவின் செயல்களெல்லாம் என்னவா இருக்கும்? ஐந்தொழிலே செய்யும். சகலமும் நிகழ வேண்டும். தலைவன் ஐந்தொழிலும் என்ன செய்யும்? இகழற இயற்றவன், பிசிறு தட்டாமல் செய்வான். சிவபெருமான் எப்படி செய்வாரோ அதுபோல என்ன செய்வான்? அப்படியே செய்வான். அப்படியே இகழற குறை இல்லாமல் இந்த செயலில் பெருமான் நேராக செஞ்சாங்க. இந்த ஐந்தொழில் செய்வார். இந்த ஆன்மாவில் நிற்கு செய்யும்போது கொஞ்சம் கம்மியாக செய்வான்லாம் சொல்லக்கூடாது. அதில் ஏதோ கொஞ்சம் குறைஞ்சின்னு கூட சொல்லக்கூடாது. என்னது? சிவபெருமான் என்ன செய்வாரோ அதை அப்படியே இவன் செய்வான். இந்த ஆன்மாவில் நின்று செய்கிறதுனால என்ன கிடையாது? ஒன்றும் குறைபாடெல்லாம் ஒன்றும் வந்துடாது. குறைபாடெல்லாம் ஒன்று இகழற இயற்றல் வேண்டும். எந்த குறைபாடு இல்லாமல் நிற்கும். ஏன்னா சிவத்தின் தன்மையை பெற்ற ஆன்மா சிவமாக நின்று ஐந்தொழில் செய்யும். ஐந்தொழில் செய்யும். இது யாருடைய கருத்து? சிவசமவாதியினுடைய கருத்து. அநேக ஈஸ்வரவாதி. அநேக ஈஸ்வரவாதி முதல் நூற்பால் பார்த்தோமா இல்லைங்களா? உலகத்தை ஐந்தொழில் செய்யணும்னா என்னது? ஒரு தேரை செய்கிறதுனா எங்கே ஒரு ஆளாக செய்கிறான்? 100 பேர் சேர்ந்து ஒரு தேர் செய்கிறான். 100 பேர் சேர்ந்து ஒரு தேர் செய்கிறான். அதுபோல் இந்த உலகத்தை படைக்கணும், காக்கணும், அழிக்கணும்னா சிவபெருமான் ஒருத்தனே செய்ய முடியாது. அவனால் செய்ய முடியாது. அதெல்லாம் நிறையா பேர் இருக்காங்க. நிறையா பேர் இருந்து ஐந்தொழில் செய்கிறாங்க. இந்த போனத்துக்கு ஒரு 10 பேர், அந்த போனத்துக்கு ஒரு 10 பேருன்னு சிவத்தின் தன்மையை பெற்ற அந்த ஆன்மாக்கள் என்னவாக இருக்கும்? சிவமாகவே இருந்து செய்யும். சிவமாகவே இருந்து செய்யும். எனவே இதுதான் இந்த உலகத்தினுடைய இயக்கத்திற்கு காரணம் என்று சிவசமவாதிகள்லாம் சொல்கிறாங்க. இப்படி சொல்வது என்ன கிடையாது? நன்றியுடைய செயல் அல்ல. நன்றியுடைய செயல். இது 1ஆம் நூற்பாவிலே அதுக்கு மறுப்பு சொல்லியிருக்கிறாரு. நம்ம அங்கே ஏற்கனவே அதெல்லாம் 1ஆம் நூற்பாவில் ரொம்ப விரிவாக பார்த்துருக்குறோம். அதனால் அதை விரிக்க வேண்டியதில்லை. எனவே நீ இப்படி சொல்கிறியப்பா, இது முதல்ல நன்றியுடைய செயலா? கொஞ்சமாக நினச்சிப்பார். சிவத்திற்கு நான் சமமாக நிற்பேன். சிவத்திற்கு சமமாக நிற்பேன். சிவத்தினுடைய ஐந்தொழிலையும் நான் செய்வேன் என்று சொல்லக்கூடியது என்னது? எந்த வகையிலும் அது ஏற்புடைய செயல் அல்ல. ஏற்புடைய வாதமே இல்லை. இது சைவ சித்தாந்தத்துக்கு முற்றிலும் முரணானது. முற்றிலும் முரணானது. நீ இப்படி சொல்கிறைய, நீ இப்படி சொல்வது பொருத்தமில்லை. எங்கே நான் கேட்குற கேள்விக்கு கொஞ்சம் பதில் சொல்லு பார்க்கலாம். நீ சொல்கிறபடி நடந்திருந்தா அப்படி இருக்கான்னு பார்க்கலாம் என்று என்ன செய்கிறாரு? இந்த சிவசமவாதியினுடைய கருத்துக்கு அடுத்த பாடலில் மறுப்பு சொல்கிறார். மறுப்பு சொல்கிறார். பாடல் பாருங்கள். இன்று நோக்கு உரை நடக்கும் இயல்பிலோர்க்கு இணைய வாய்ந்து நின்றதோர் அழகை சேர்ந்தால் நேர்வது என் உள்ளத்து அதுபோல் உள்ளத்து ஒன்றிய உணர்வு தம்பால் உள்ளது நிகழ்த்தும் ஈசன் தந்தொழில் நடாத்து மேனி தனக்கென கொண்டு தானே. இன்னொரு முறை படிக்கிறேன். இன்று நோக்கு உரை நடக்கும் இயல்பிலோர்க்கு இணைய வாய்ந்து நின்றதோர் அழகை சேர்ந்தால் நிகழ்வது என் அதுபோல் உள்ளத்து ஒன்றிய உணர்வுதம்பால் உள்ளது நிகழ்த்தும் ஈசன் தந்தொழில் நடாத்தும் மேனி தனக்கென கொண்டு தானே. இன்று நோக்கு உரை நடக்கும் இயல்பிலோர்க்கு, அதாவது அந்த இன்று என்பதை 3லையும் சேர்த்திக்கணும். என்னது? நோக்கு இன்று, உரை இன்று, நடக்கும் இயல்பு என்று. நடக்கும் இயல்பு இன்று 3 செயல் சொல்கிறார். நோக்கு இன்று கண் பார்வை தெரியாத குருடன். கண் பார்வை தெரியாத குருடன். உரை இன்று பேசாத ஊமை. பேசாத ஊமை. அப்புறம் நடக்கும் இயல்பு இன்று இது முடவன். கண்ணு தெரியாதவன், ஊமை, முடவன். இந்த 3 பேர் இருக்கிறான். இவனுக்கு இணைய வாய்ந்து நின்றதோர் அழகை சேர்ந்தால் இவனை ஒரு பேய் பிடிக்குது. ஒரு பேயை பிடிக்குது. அந்த பேய் பேசுகிற பேய், நடக்கிற பேய். நடக்கிற பேய். ஆனால் இந்த குருடனுக்கு பேய் பிடிச்ச உடனே அந்த குருடன் பார்ப்பானா? குருடன் பார்ப்பானானா? பார்க்க மாட்டான். ஊமை பேச மாட்டான். ஊமை பேச மாட்டான். முடவன் நடக்க மாட்டான். முடவன் நடக்க மாட்டான். அப்போது இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேய் எவ்வளோ பெரிய பேயாக இருந்தாலும் சரி, அது அதுக்கு முன்னாடி என்னவாக இருக்கும்? ஏதாவது பழசாலை ஒரு பயில்வானாக இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அது இறக்கும் போது அது ஒரு பயில்வானாக இருந்து இறந்துருக்குது. ஆனால் இப்போ என்னாச்சு? ஒரு நோஞ்சானுக்குள்ளே போய் பூந்துருக்குது. நோஞ்சானுக்குள்ளே போய் பூந்துருக்குதுன்னா இப்போ அது பயில்வான் வேலையெல்லாம் செய்யுமானா செய்யாது. ஏன்னா அவனுக்கு உடம்புல அந்த தெம்பு இருக்கணும். தெம்பு இருக்கணும். அந்த தெம்பு இல்லாமல் என்ன செய்ய முடியாது? அது அப்படியே செய்ய முடியும். அப்போது
அந்த உடம்பிலே இருக்கிற அந்த பேய் எதுவாக இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்குது, ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, ஒரு எக்ஸ்டெண்ட், ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. என்னது, இந்த உடம்பினுடைய தன்மை எவ்வளவோ அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே தான் அது இருந்து வேலை செய்ய முடியும். அதை தாண்டி அதனால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. கண் பார்க்குற தன்மை இருந்தால் தான் அந்த பேய் அந்த கண் வழியாக பார்க்க முடியும். பேசுகிற தன்மை இருந்தால் தான் அந்த வாய் வழியாக அது பேச முடியும். நடக்கிறதுக்கு இருக்கணும், கை இருக்கணும், கால் இருக்கணும், அதற்கான வலிமை இருக்கணும். அந்த உடம்பில் என்ன இருக்கணும், வலிமை இருக்கணும். வலிமை இல்லாத போது அதெல்லாம் செய்ய முடியாது. அப்போது நிகழ்வது என் கண்ணில்லாதவனுக்கு ஒரு பேய் வந்து என்ன செய்ய போகுது, பார்க்குமானா பார்க்காது, முடவன் நடக்க மாட்டான், ஊமை பேச மாட்டான். அதுபோல உள்ளத்து ஒன்றிய உணர்வு தம்பால் உள்ளது நிகழ்த்தும். இந்த ஆன்மாக்களிடத்தே ஒரு பொருள், அந்த ஆன்மாக்களிடத்தே பொருந்தி இருக்கிற அருள் இருக்கா இல்லைங்களா, அருள் எங்கே வந்து பொருந்துது, ஆன்ம அறிவில் வந்து பொருந்தி நிற்கிறது. பொருந்தி நிற்கின்ற பொழுதும் அந்த ஆன்ம அறிவினுடைய அறிவு, இச்சை, செயல் இது எவ்வளவு விளங்கி நிற்கிறதோ அதற்கு ஏற்பத்தான் என்ன நிகழும், செயல்கள் நடக்கும். இன்னொரு உதாரணம் சொன்னால் தெரியும். இப்போ நமக்கு அங்கேருந்து கரண்ட் வருது, 230 வோல்ட்ஸ் கரண்ட் வருது. அந்த 230 வோல்ட் கரண்ட்டு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய சர்க்யூட் எந்த சர்க்யூட்டில் போகுதோ அந்த வேலையை தான் செய்யும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே போனால் கூலிங் ஆயிரும், ஹீட்டருக்குள்ளே போனால் சூடாயிரும், ஃபேனில் போனால் சுற்றும். அது என்ன செய்ய, அப்போ அந்த சர்க்யூட் என்னவாக இருக்குதோ அந்த சர்க்யூட்டுக்குள்ளே போகும்போது என்ன செய்யுது, அதற்குரிய வேலையை தான் செய்யுமே ஒழிய 230 வோல்ட்டு தானே வருது. ஃப்ரிட்ஜு ஏன் சூடாக மாட்டேங்குது, ஹீட்ரு ஏன் கூலாக மாட்டேங்குது, எல்லாம் ஒரே கரண்ட்டு தானே வருது. வரதெல்லாம் ஒரே கரண்ட்டு. அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே போனால் என்ன ஆயிருக்கணும், ஹீட்டருக்குள்ளே போகும்போது சூடாகுது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏன் சூடாக மாட்டேங்குதுன்னு கேட்கக்கூடாது. அப்போ அதற்கான அந்த சர்க்யூட் என்ன இருக்கோ அந்த வேலை தான் அங்கே நடக்கும். திருவருள் நம்ம அறிவில் இப்போ நினைத்து பாருங்கள். இப்போ உங்களுக்கு விளக்குவதும் திருவருள் தான், எனக்கு விளக்குவதும் திருவருள் தான், பெரியவங்களுக்கு விளக்குறதும் திருவருள் தான். எல்லாத்துக்கும் திருவருள் விளக்குதே, ஒரே மாதிரி ஏன் விளக்க மாட்டேங்குது? ஒரே இடத்துல ஒரு பாடத்தை படிக்கிற 4 மாணவருக்கு ஒரே மாதிரி விளங்குவதில்லை. அங்கே திருவருள் தான் விளக்கி கொண்டு இருக்கிறது. இவருக்கு ஒரு வகையாக விளக்குது, அவருக்கு ஒரு வகையாக விளக்குது, இன்னொருத்தருக்கு இன்னொரு வகையாக விளக்குது இல்லையா? அப்போ இந்த வேறுபாடுகள்லாம் ஏன் வருது? திருவருள் விளக்கினாலும் அது எப்படி விளக்கும், அந்த ஆன்மாவினுடைய அறிவு, அந்த ஆன்மாவினுடைய செயல், அதனுடைய இச்சை, இதற்கு ஏற்ப தான் அந்த அந்த திருவருளுடைய செயல்பாடு இருக்குமே ஒழிய அது என்ன ஆகாது, அந்த திருவருள் தானே. சில பேர் கேட்பாங்க, இது ஒரு கேள்வி எல்லாரும் கேட்குறாங்க. அதாவது ஏற்கனவே ஒருத்தர் கேட்டார், இறைவன் நமக்கு இந்த மலங்களையெல்லாம் யார் நீக்கிறா, பெருமான் தானே நீக்கிறார். ஆணவத்தில் ஆன்மா அனாதி கேவலத்தில் கடந்தது. இப்போ ஆணவத்தை நீக்கணும்னா யார் நீக்கணும், பெருமான் தான் நீக்கணும். இப்போ பெருமான் நீக்கணும்னா ஒட்டுக்கா நீக்கிற வேண்டியது தானே. ஒட்டுக்கா என்ன செய்யலாம், எல்லா ஆணவத்தையும் நீக்கி அங்கேருந்தே என்ன செய்யலாம், நேராக முத்தி கொடுத்துட வேண்டியது தானே. அப்போ ஆணவத்தை நீக்க முடியாது, அவர்னால் நீக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன சிவபெருமான் ஆவாரா? அவரால் முடியாது. அவரால் முடியாதுன்னு சொன்னால் அவருக்கு இழுக்கு. என்னது, ஆணவத்தை நீக்க முடியாதுன்னு சொன்னால் அவருக்கு இழுக்கு. அதில் அவரால் முடியும்னு சொன்னால் ஏன் செய்யலை? அவரால் முடியும்னு என்ன செஞ்சுருக்கணும், எனக்கு செஞ்சுருக்கணுமா இல்லையா? அனாதி கேவலத்திலேருந்து என்ன செஞ்சுருக்கலாம், நேராக ஆணவத்தை பூரா சுத்தம் பண்ணிவிட்டு போ, நேராக முத்திக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சிருக்கலாம். அதை அவர் செய்யலை. அப்போது முடியாதுன்னு சொன்னாலும் தப்பு, முடியும்னு சொன்னால் ஏன் செய்யலை? அப்போ துன்பப்படட்டும்னு விட்டுட்டாரா? இவன் ஆணவத்தில் கடந்து துன்பப்படட்டுன்னு விட்டுட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. முதல்ல நம்ம பொது அதிகாரம் சிந்திக்கும் போது ஒரு கேள்வி கேட்டாங்க. அதான் இங்கே அதற்கான விடை இங்கே இருக்குது பாருங்கள். அதாவது திருவருள் எவ்வளவு விளங்கினாலும் அந்த ஆன்மாவுக்கு அறிவு எவ்வளவு விளக்கமோ அவ்வளவுதான். அப்போது அந்த அறிவு விளக்கம் என்பது எப்படி நிகழும், சிறிது சிறிதாக தான் நிகழுமே ஒழிய எடுத்த உடனே அது என்ன செய்யாது, முழுமையாக அது வாங்கி கொள்கிற தகுதி இந்த ஆன்மாவுக்கு இல்லை. அப்புறம் இந்த சிறிதாக விளங்கினாலும் கடைசியாக
மொத்தமாக விளங்கி நின்றாலும், இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறோம், ஒரு 15 வாட்ஸ் ஹோல்டர் இந்த என்னது நமக்கு பவர் ப்ளக் இருக்கா இல்லைங்களா, 5 வாட்ஸ் இருக்குது, 15 வாட்ஸ் இருக்குது. அதில் என்ன தான் நல்லா அது 100% கண்டிஷனில் இருந்தாலும் அது எவ்வளோ வாங்கும்? 15 வாட்ஸு தான் வாங்கும். அது 15 தான் வாங்கும். அதில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த வாட்ஸ் என்ன ஆகும்? குறையும். பிரச்சனையே இல்லைன்னா என்ன செய்யும்? 15 வாட்ஸ் வாங்கும். அதுக்கு மேலே அது வாங்காது. அதுக்கு மேலே அது வாங்காது. அவ்வளோதான் அதுக்கு கெப்பாசிட்டி. அது மாதிரி நம்ம மலங்களோடு இருக்கிற போது எது அனாதி கேவலத்தில் அறியாமல் கிடந்தோம். இப்போது என்ன செய்கிறோம்? எதையாவது அறிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். பிறகு எல்லாம் நீங்கி சுத்தத்துக்கு போவோம். சுத்தத்துக்கு போனாலும் நாம் 0 வாட்ஸ் பல்பு தான். நாம் சூரியனாக முடியாது. நம்ம 0 வாட்ஸ் பல்பு தான். நம்ம எரிவோம், அவ்வளோதான். நம்ம கெப்பாசிட்டிக்கு எரிவோம். நம்ம கெப்பாசிட்டிக்கு எரியுமே ஒழிய நம்ம என்ன செய்ய முடியாது? சிவமாக முடியாது. சூரியனாக ஆகவே முடியாது. சூரியனாகவே முடியாது. நமக்கு எந்த விதமான என்னது நம்ம தகுதிக்கு ஏற்ப நம்ம 100%. நம்ம 100%. எது நமக்கு தான் 100%. சிவத்துக்கு நாம் 100% கிடையாது. நமக்கு என்ன தகுதி இருக்கிறதோ இது வரைக்கும் அந்த 100 இல்லாமல் ஃபெயில் ஆகிட்டு இருந்தோம். ஜஸ்ட்டு பாஸ் பண்ணோம். அப்புறம் ஒரு 60-70 வாங்கினோம். இப்போ 100 மார்க் வாங்குகிறோம். 100 மார்க்கு வாங்குகிறோம். ஆனால் 100 மார்க் வாங்கினதுனால நாம் என்ன ஆயிட முடியாது? சிவமாயிர முடியாது. சிவமாயிர முடியாது. அப்போ அந்த திருவருள் கொடுக்கறத அப்படியே வாங்கிக்கலாம். சொன்னால் கேட்போம். இது வரைக்கும் சொன்னால் கேட்காம இருந்தோம். முத்தி என்பதில் என்ன செய்யும்? சொன்னால் கேட்கும். அவ்வளவுதானே ஒழிய நீ எப்பவுமே என்னது? அடிமை தான். நீ எப்பவுமே அடிமை தான். எனவே அந்த உள்ளது நிகழ்த்தும் என்ன செய்யும்? உள்ளது நிகழ்த்தும். உள்ளத்து ஒன்றிய உணர்வு தம்பால் உள்ளது நிகழ்த்தும். உள்ளத்து உணர்வு என்னது? சிவஞானம். அந்த உள்ளத்திலே தோன்றுகிற உணர்வு என்ன செய்யும்? இந்த ஆன்மாவின் தகுதிக்கேற்ப அங்கே என்ன செய்யும்? விளக்கும். தகுதிக்கேற்ப விளக்கும். ஆனால் அது என்ன ஆகாது? இது ஐந்தொழில் செய்யாது. ஐந்தொழில் செய்யாது. ஏன் செய்யாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈசன் தந்தொழில் நடாத்தும் மேனி தனக்கென கொண்டு தானே. அவன் இந்த ஐந்தொழில் செய்வதற்காகவே பல வடிவங்களை அவனே எடுப்பான். அவனே எடுப்பான். எப்படி எடுப்பான்? இதெல்லாம் மாயா சரீரமையா. உடம்பெல்லாம் என்னது? மாயா சரீரம். இந்த மாயா சரீரை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியாது? ஒன்றும் பறக்க முடியாது. உயர உயர பிறந்தாலும் ஊர்க்குருவி பருந்து ஆகாதுன்னு ஒரு பழமொழி இருக்கா இல்லையா? நீ என்ன தான் ஞானம் வந்தாச்சுன்னு சொன்னாலும் நீ என்ன முடியாது? அந்த ஐந்தொழில் செய்கிற அளவுக்கெல்லாம் உனக்கு என்ன கிடையாது? கெப்பாசிட்டி கிடையாது. அது இறைவன் எடுக்கிற அருள் திருமேனி இருக்குது பாருங்கள். இறைவன் எடுக்கிற அருள் திருமேனி. ஏன்னா அருளே திருமேனி. அருளே திருமேனி. இனி என்னது? அருளை பெற்ற திருமேனி. அருளை பெற்ற திருமேனிக்கும் அருளே திருமேனியாக இருப்பதற்கும் வேறுபாடு உண்டு. அருளே என்னது? போல சொல்கிறோமா இல்லையா? ஐயா இது போல. அது என்னது? அது அருளே. அது அருளே. அந்த அருளை தனக்கு திருமேனியாக கொண்டு இறைவன் என்ன செய்வான்? தன் தொழில் நடாத்துவான். தன் தொழில் தன் தொழில் என்பது என்னதுங்க? ஐந்தொழில். தனக்கான தொழில் ஐந்தொழில் எது? இறைவன் நடாத்துவான். அப்படி அருள் செய்வதற்காக என்ன செய்வான்? சுத்தமாயிலிருந்து பல வகையான வடிவங்களை தாங்கி அவன் அந்த முதல்ல இந்த போனத்திலிருந்து செய்ய மாட்டான். அதை எங்கேருந்து செய்கிறான்? சுத்தமாயா போனத்தில் இருந்துக்கிட்டு செய்கிறான். நிற்கிற இடமே வேறு. நிற்கிற இடமே வேறு. அந்த இடமே முதல்ல சுத்தமாயி. அவன் நிற்கிற இடம் சுத்தமாயி. அங்கே எடுக்கிற மேனி என்னது? அருளே திருமேனி. அருளே திருமேனி. எனவே அதுதான் ஐந்தொழில் செய்யுமே அன்றி நீ என்ன செய்ய முடியாது? ஐந்தொழில் செய்ய முடியாது. எது போல்? ஊமை பேச மாட்டான், குருடம் பார்க்க மாட்டான், முடவன் நடக்க மாட்டான். அதுபோல் நீயும் இந்த ஊமை குருடன் முடவன் தான் நீ. இந்த உடம்பு என்பது இந்த அவ்வளவுதான் இருக்குது. இந்த அறிவு இங்கே உடம்பு என்பது என்னது? ஆன்மாவினுடைய அறிவு. நம்ம இந்த சொல்லக்கூடிய குற்றங்கள்லாம் எதுக்கு இருக்குது? ஆன்ம அறிவுக்கு இருக்கிறது. இந்த குற்றங்கள் ஆன்ம அறிவுக்கு இருக்குது. எனவே இதில் என்னதான் திருவருள் விளங்கி நின்றாலும் நம்ம சொல்கிற மாதிரி என்ன இன்னொரு உதவோடு சொல்லுவோம். கடலில் என்னது? ஆளை அமுக்கி முகந்தாலும் என்னது? அந்த பாத்திரத்தை அளவுக்கு தான் முகக்க முடியும். ஔவையார் பாட்டு இருக்குது. என்னது? ஒரு கடலில் போய் நீங்கள் எத்தனை பெரிய பாத்திரத்தை வச்சு மோந்தினாலும் என்ன செய்ய முடியாது? அந்த பாத்திர அளவுக்கு தான் முகக்க முடியும். கடல் தண்ணி பூரா மோந்துட முடியுமா? முகக்க முடியாது. நீங்கள் அமுத்தி மோண்டாலும் அந்த பாத்திர அளவுக்கு தான் முகக்க முடியும். அதுக்கு மேலே
நோக்க முடியாது. அதுபோல் ஆன்மறிவு எவ்வளவோ அவ்வளவு தான் நம்ம அங்கே திருவருள் விளங்கும். ஆன்மறிவு எவ்வளவோ அவ்வளவுதான் திருவருள் விளங்கும். இது திருவருளாகவே நிற்க முடியாது. திருவருளாகவே நிற்க முடியாதுன்னு சொன்னால் திருவருள் இதுக்குள்ளே விளங்கும், திருவருள் இதுக்குள்ளே விளங்கும். ஆனால் இதுதான் திருவருள் நீங்கள் என்ன செய்ய முடியாது, நமக்குள்ளே வரையறை செய்து கொண்டு இதுதான் திருவருள் என்று சொல்ல முடியாது. இதை கடந்தும் இருக்கிறது, நாம் அதில் அடங்கி நிற்போம். அடங்கி நிற்கிற பொருள் வியாபக பொருளாக இருக்க முடியாது, அது வியாபிய பொருள் தான். ஆன்ம அறிவு என்பது என்னது, வியாபிய பொருள் தானே ஒழிய அது என்ன கிடையாது, வியாபகம் கிடையாது. சிவத்தை நோக்க இது வியாபகம் கிடையாது, சிவத்தை நோக்க வியாபகம் இது கிடையாது. எனவே அது ஐந்தொழில் செய்யாது என்று சொல்லி நமக்கு காட்டுறார். அது திருவருட்பயனே சொல்கிறார் இல்லையா, ஐந்தொழிலும் காரணர்களாம் தொழிலும் போகம் நுகர் வெந்தொழிலும் மேவார், மிக மேவார். அப்போது ஐந்தொழில் செய்யணும், இந்த போகங்களையெல்லாம் அனுபவிக்கணும், இப்படிங்கிற இந்த தொழிலெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, சீவன் முத்தர்கள் நினைக்க மாட்டாங்க என்று சீவன் முத்தர் நிலையை சொல்கிறார். அடுத்த பாடல் 78வது பாடல். இது நமக்கு ஆன்ம சுத்தியின் பயன். பாடல் பாருங்க. இந்நிலை தன்னில் மன்னி எய்திடும் கலாதி போதம் தன்னளவு அறிந்து நிற்கும் தகவிழா மலங்கள் நீத்த அந்நிலை கரணமாக வகை அதில் அறிவடங்கி மண்ணிட வியாபியாய வான்பயன் தோன்றுமன்றே. இந்நிலை தன்னில் மன்னி எய்திடும் கலாதி போதம் தன்னளவு அறிந்து நிற்கும். அதாவது ஆன்ம சுத்தி. நம்ம இதுவரைக்கும் பார்த்தது என்னதுங்க, ஆன்ம சுத்தி. இந்த ஆன்ம சுத்தி என்பது ஆன்மா கருவிகளோடு கூடி கலை முதலாகிய தத்துவங்களினாலே ஆன்மாவினுடைய அறிவு விளங்கி நிற்கின்ற நிலையில் அந்த தத்துவங்கள் எல்லாம் என்னென்ன அறியுது, சடம்னு அறியுதா இல்லைங்களா, அந்த சுத்தி அதானே ஆன்ம சுத்தி என்பது. என்னது, இந்த ஆன்ம அறிவு கலை முதலாகிய தத்துவங்களோடு கூடி நின்று உலகத்தை அறிகிறது. அப்படி அறிகிற போது என்னென்ன அறியுது, இந்த சிவஞானம் விளங்குனா என்ன செய்யும், இந்த உலகமெல்லாம் சடம், இதனால் பெறுகிற அனுபவமெல்லாம் என்னது, நமக்கு முழுமையான இன்பத்தை கொடுக்காது என்று அறிந்து நீங்குவது தானே சுத்தி. அறிதல் என்பது தரிசனம். பொதுவாக அறிந்தால் தரிசனம், அதை சிறப்பாக அறிஞ்சால், பொதுவாக அறிஞ்சால் ரூபம், சிறப்பாக அறிஞ்சால் தரிசனம், விட்டால் சுத்தி. அதானே, தத்துவங்களை பொதுவாக அறிவது என்னது, ரூபம், அதை சிறப்பாக அறிஞ்சால் தரிசனம், அதை விட்டுட்டா சுத்தி. அதுதான் இங்கே சொல்கிறார். எனவே அந்த இந்நிலை தன்னில், எந்த நிலையில், ஆன்ம சுத்தி தன்னில் மன்னி நிலை பெற்று, ஆன்ம சுத்தியில் நிலை பெற்று எய்திடும் கலாதி போதம் தன்னளவு அறிந்த கலை முதலாகிய தத்துவங்களின் தன்மைகளை உள்ளதை உள்ளவாறு அறிந்து, அதெல்லாம் சடம் என்று அறிந்து என்ன செய்யும், தன்னளவு அறிந்து நிற்கும். போதம் தன்னளவு அறிந்து நிற்கும். போதம்னா என்னது, ஆன்ம அறிவு அது உள்ளவாறு அறிந்து நிற்கும். ஆன்ம அறிவின் தன்மையை இந்த ஆன்மா அறிந்து நிற்கும். ஆன்ம அறிவு எப்படி அறிகிறது, இந்த கலை முதலாகிய தத்துவங்களோடு கூடி நின்று உலக விடயங்களை ஆன்மா அறியும். இது திருவருள் செலுத்த அறியும். இப்போ இதையெல்லாம் கலை முதலாகிய தத்துவம் எது கூட்டுது, திருவருள் தான் கூட்டுகிறது. எனவே திருவருள் கூட்ட கருவிகளோடு கூடி நின்று உலக விடயங்களை அறியும் என்று அறிந்து நிற்பது தான் என்னது, இங்கே ஆன்ம தரிசனம். அந்த தரிசனத்தின் பிறகு என்ன நிற்கும், தகவிழா மலங்கள் நீத்து. அந்த தரிசனம் சிறப்பான என்னாகும், சுத்தி நிகழும். இது நமக்கு வேண்டான்னு நினச்சிட்டா சுத்தி, அது என்னது, மலங்கள் நீத்த நிலை. அப்படி மலங்கள் நீத்த நிலையில் என்னாகும், அந்நிலை கரணமாக வகை என்னாகும், அறிவு அடங்கி. அதாவது ஏற்கனவே இருந்த நிலை தத்துவங்களை எல்லாம் விட்டு நீங்கி அருள் மேலீட்டினாலே இது என்ன செய்யும், அந்த அருளிலே
அடங்கும். முதல்ல மலங்களையெல்லாம் விடும், பாச நீக்கும், மலங்களையெல்லாம் விடும். அப்புறம் என்ன செய்யும்? இதற்கெல்லாம் காரணமாக இருந்தது எது? திருவருள். அந்த திருவருள் என்ன செய்யும்? அடங்கி நிற்கும். திருவருளில் அடங்கி நிற்கும். கரணமாக வகை எது? கரணங்களோடு கூடி நான் தான் கரணம்னு நினைக்கும். அதெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யும்? இப்போது அருளிலே அடங்கி என்ன செய்யும்? மண்ணிட அருளிலே நிலை பெற்று நிற்கும். அருளிலே நிலை பெற்று நிற்கும். எதோடு நிற்காது? கருவிகளோடு கூடாது. அருவிகளோடு கூடாதே வாடாதே குலைந்து இருப்பையாகில் சிவஞானம் தோன்றும்பர். சிவஞானம் தோன்றும் சித்தியார் பாட்டு. கூடாதே வாடாதே குலைந்து இருப்பையாக. எதோடு கூடாது? கரணங்களோடு கூடாது. கூடாததுனால என்ன ஆகாது? வாடாது. கூடாது வாடாது. ஏன்? கூடுதல் என்பது என்னது? கருவிகளோடு கூடுதல். வாடுதல் என்பது என்னதுங்க? அவத்தை. வாடுதல் என்பது அவத்தை. ஏன்னா கருவியோடு கூடுனாவே என்ன செய்யும்? அவத்தைப்பட்டு தான் அறியும். ஏன்னா கருவிகளுடைய தன்மை அது. கருவிகளுடைய தன்மை அது. எனவே கருவிகளோடு கூடலைன்னா நமக்கு என்ன இல்லை? வாட்டம் இல்லை. வாட்டம் இல்லை. எனவே அதுபோல் என்ன செய்யும்? இந்த கரணமாக வகை அதில் என்ன செய்யும்? அறிவு அடங்கி மண்ணிட வியாபியாய வியாபிய பொருளாய் நிற்கும். எதில்? அந்த திருவருளில் இந்த ஆன்மா என்ன செய்யும்? அடங்கி நிற்கும். அது வியாபகமாகும். திருவருள் வியாபகமாகவும் ஆன்மா என்ன செய்யும்? அதில் வியாபியமாகவும் அடங்கி நிற்கும். அதனால் என்ன செய்யும்? வான்பயன் தோன்றும். வான்பயன் என்னது? இதற்கு மேலே ஒரு பொருளே இல்லை. மிக உயர்ந்த பயன். நீங்கள் இந்த வாழ்க்கையினுடைய பயணத்தில் கேவலத்திலிருந்து துவங்கி நம்ம அங்கேருந்து பார்த்துக்கிட்டே வரோம். எல்லாம் முடிஞ்சு கடைசியாக செல்ல வேண்டிய ஒரு இடம் என்னது? அந்த திருவடி பேரு, முத்து இன்பம் என்கின்ற அந்த வீடு பேரு இந்த ஆன்மாவுக்கு வாய்க்கும். எப்போ வாய்க்கும்? அருளிலே நிலை பெற்று நிற்க. அருளிலே நிலை பெற்று நிற்க, அருளிலே அடங்கி நிற்க. அருளில் அடங்கி நிற்கணும், நிலை பெற்று நிற்கணும். எப்போ இந்த ஆன்மா அருளிலே அடங்கியும் நிலை பெற்றும் நிற்கிறதோ அப்பொழுது இதற்கு என்ன விளையும்? சிவபோகம் விளையும். சிவபோகம் விளையும். வான்பயன் தோன்றும். வான்பயன் தோன்றும். எப்போ? அன்றே தோன்றும். எப்போ இது இந்த நிலையில் நின்றுதோ அப்போ என்ன செய்யும்? அங்கே அதற்கு அது தோன்றும் என்று சொல்லுகிறார். இன்னும் சில செய்திகள்லாம் இந்த பாடலில் இருக்குது. ஒரு சில செய்திகள் இருக்கிறது. அதை நாம் என்ன செய்வோம்? அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் வகுப்பை நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ள மும்பொங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவியே உலகலாம் வான்முகில் வளாது பெய்க மண்டலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்த்தபம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குருநமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைக்க மாதோ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் பண்ணார் மொழியம்மையுடன் அமர்திறனாவுடையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தெளியம்.